அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். நீங்கள் கோயிலுக்குள்ளே போகும் பொழுது உங்களையே அறியாமல் கண்ணீர் வருகிறதா அப்படின்னா இதுதான் அதுக்கான காரணம். நீங்கள் ஒருபோதும் கோவிலுக்குள் சென்றவுடனேயே தானாகவே கண்ணீர் வருவதுண்டு. அந்த கண்ணீருக்கு காரணமே தெரியாமல் நிறைய பேர் மனசு உள்ளேயே என்ன காரணமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுவாங்க அல்லது அச்சப்படுவாங்க. பலருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். கிட்டத்தட்ட 100 பேரில் 99 பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். ஒன்று கண்ணீர் வரும், அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முடி கூச்சரிக்கும். இதெல்லாம் அதாவது உணர்ச்சி பூர்வமாக நம்ம ஏதாவது ஒரு ஆச்சரியமான விஷயத்தில் இருக்கும்போது நடக்குது இல்லையா, இதெல்லாம் கோயிலுக்குள்ளே நிறைய பேருக்கு நடக்கும். அதுக்கான காரணங்கள் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஆனால் இந்த காரணத்தை இப்போ பார்க்க போகிறோம். அந்த கண்ணீர் வந்துச்சுன்னா அது ஒரு சாதாரண கண்ணீர் அல்ல. இது ஒரு ஆன்மாவின் மொழி, இது ஒரு அருளின் வழி, இது ஒரு கர்ம சுத்திகரிப்பு. நாம் கோயிலுக்குள் நுழைந்தால் அங்கு இருக்கும் தெய்வீக ஆற்றல் நம்முடைய உடல், மனம், ஆன்மாவை தீண்டுகிறது. அந்த பரிசுத்த சக்தியுடன் நம்முடைய உள்ளார்ந்த ஆத்மா இணையும் போது உடல் அதை வெளிப்படுத்தும் வழிதான் இந்த கண்ணீர் மற்றும் உடல் சிலிக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது. யாருக்கும் சொல்ல முடியாத வழிகள், மறைந்த துக்கங்கள், மனக்குழப்பங்கள் எல்லாம் அந்த கணத்தில் உருகி வெளியேறும். அது நம்மை சுத்தப்படுத்தும் தெய்வீக நிகழ்வு. ஆகவே நீங்கள் கோயிலுக்குள் சென்றால் கண்ணீர் வருகிறதா அப்படி என்றால் அதை ஒதுக்க வேண்டிய அவசியமில்லை. அது ஒரு பாவமும் அல்ல, பலவீனமும் அல்ல. அது ஒரு அருளின் சின்னம், அது ஆன்மாவின் சுகத்தின் அடையாளம். இந்த காணொளியை பார்ப்பவர்கள் தங்களுடைய அனுபவத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்போது நமக்கு அதனுடைய புரிதல் இருக்கும். கோயிலுக்குள்ளே நுழைந்தவுடனே கண்ணீர் வருவது ஒரு ஆன்மீக அறிகுறி தான். இது உள்ளத்துக்குள் இருக்கும் சுத்திகரிப்பு ஆரம்பம் ஆகும் சின்னம். அது பக்தி உணர்வு மிகுந்தால் உடலே அதை வெளிப்படுத்துகிறது. தெய்வீக அலைவரிசையுடன் ஆன்மா இணையும் போது நம்மையே அறியாமல் நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து ஓடுகிறது. மனதில் இருந்த துக்கம், வேதனை தானாகவே அது வெளியேறும். கோயிலின் ஆற்றல், த பாசிட்டிவ் வைப்ரேஷன், நம்முடைய உடம்பினுடைய அதிர்வை ஏற்படுத்தும். அந்த அதிர்வால் மூளை தன்னிச்சையாக நம்முடைய உடம்பானது ஒரு நடுக்கத்தை உணர்வது அல்லது கண்ணீரை உண்டாக்குவது நடக்கும். சில நேரங்களில் இது கர்மாவை நீக்கக்கூடிய ஒரு அடையாளமாக கூட இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சித்தப்புருஷர்கள் கூறியிருக்கிறார்கள். கடந்த பிறவில் செய்த புண்ணியங்கள் நினைவில்லாமல் செய்யப்படுவது போல உடல், மனம், பிராணசக்தியால் இது சுத்திகரிக்கப்படுகிறது. அதனால் தான் உணர முடிவதில்லை. கண்ணீர் என்பது ஒரு ஆன்மாவின் மொழி. நம் உள்ளார்ந்த தெய்வீகத்தை அந்த கோயிலானது நினைவூட்டுகிறது. கண்ணீர் வருகிறது என்றால் அகங்கார கரைவு என்ற அடையாளங்கள் என்பதை அனைவரும் உணர வேண்டும். ஆன்மா தெய்வத்தை அடையும் போது இயல்பாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் இது. நம்முடைய மனம் அடக்கமாய் அமைதியாய் அந்த நேரத்தில் மாறும். தெய்வீக ஒளி உள்ளுக்குள் புகும் பொழுது கண்கள் ஈரமாவது சகஜம். மனதிலிருந்து மறைகின்ற வழி வெளியில் வரக்கூடிய நிலை தான் இது. எப்படி நம்ம ஒரு துணியில் அழுக்கு இருந்துச்சுன்னா சோப்பு போட்ட உடனே அழுக்கு வெளியேறுதோ அந்த மாதிரி தான் இது. இதய சக்கரங்கள், அநாகத சக்கரம் திறக்கக்கூடிய அறிகுறி இது. அநாகத சக்கரம் என்பது இதயத்துக்குரிய இதய கமலம் அப்படின்னு பேர். அந்த இதய கமலம் திறப்பதற்குரிய அறிகுறி தான் இந்த மாதிரி நிகழ்வுகள். கோயில் இசை, மணி ஓசை, வேத மந்திரங்கள் நம்முடைய மனதை உருக்கக்கூடியதாக இருக்கும். அங்கு இருக்கும் பரிசுத்த ஆற்றல் நம்முடைய கண்ணீரை வெளிப்படுத்தி விடுகிறது. தெய்வ அருள் நம்மை தீண்டுகிறது என்பதற்கான சின்னம்தான் இதெல்லாம். ஆன்மீக தொடர்பின் உச்சக்கட்டம் இந்த கண்களிலிருந்து கண்ணீர் வருவது.
நம்மை விட ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என்பதை உணர்த்துவதாக கூட இது இருக்கும். இந்த உணர்ச்சி நம்மை உருக செய்கிறது. கருணை உணர்ச்சி பெருகும் பொழுது கண்கள் ஈரமாவது சகஜம். சிலருக்கு அது தெய்வத்தை காணும் அனுபவம் கூட நேர்ந்ததாக சொல்லப்படுகிறது. சிலருக்கு அது அம்மா என்ற தெய்வீக பாசத்தை நினைவூட்டுவதாக இருக்கும். சிலருக்கு அது அப்பா என்ற பாதுகாப்பு உணர்வை தரும். மேலும் நம்மை தனிமையில் இல்லை என்ற உணர்வு அங்கு ஏற்படும். தெய்வீக அன்பு உடலில் கலக்கிறது. நமது ஆத்மா அந்த இடத்தில் சாந்தி அடைகிறது. கண்ணீர் வருவது பரிசுத்த குளியல் என்று சொல்லலாம். அதனால் ஆத்மா இலகுவாகிறது. பலருக்கு அது மறுபிறவி நினைவுகள் கூட தூண்டுவதற்காக நடப்பதாக இருக்கலாம். சில நேரங்களில் அது பழைய பாவங்கள் கரைந்து விடுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம். அந்த தருணத்தில் நான் எதுவும் இல்லை, எல்லாம் இறைவன் என்ற உணர்வு வரும். கண்ணீர் வருவது ஆன்மாவின் வழிபாடு. அது தெய்வீக சக்தியுடன் ஆன்மா இணைய முயற்சிக்கும் ஒரு சின்னம்தான். விஞ்ஞான ரீதியாக பார்த்தால் கூட அது எமோஷ்னல் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஆன்மீக ரீதியில் பார்த்தால் அது டிவைன் டச் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயில் சூழல் நரம்புகளை தளர செய்கிறது. அந்த தளர்ச்சி கண்ணீராக கூட வெளிப்படும். சிலருக்கு அது தன்னம்பிக்கையை மீண்டும் தரக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு அது வாழ்வின் சுமையை குறைக்கக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு அது நன்றியும் நம்பிக்கையையும் உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அந்த கண்ணீரால் மனம் சுத்தமடைகிறது. சுத்தமான மனதுடன் பிரார்த்தனை பலிக்கிறது. அந்த கண்ணீர் நம்மை இறைவனுக்கு அருகில் கொண்டு செல்லும். இறைவனுடைய அருள் கண்ணீரால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவே கோயில்களில் கண்ணீர் வந்தால் அது பாவம் அல்ல, அது ஒரு பரிசுத்த அருள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த காணொளியை பார்த்த பின்பு அந்த கண்ணீருக்கு காரணமே தெரியாமல் மனசு உடனே உருகி போயிருப்பதை உணர்வீர்கள். பலருக்கும் இந்த அனுபவம் வருகிறது. ஏன் வருகிறது அப்படின்னு சொன்னால், ஆன்மாவின் மொழி அது. அது ஒரு அருளின் வழி. அது ஒரு கர்மா சுத்திகரிப்பு. நாம் கோயிலுக்குள் நுழைந்தால் அங்கு இருக்கும் தெய்வீக ஆற்றல் நம் உடல், மனம், ஆன்மாவை சுத்தப்படுத்துகிறது. அந்த பரிசுத்த சக்தியுடன் நம்முடைய உள்ளார்ந்த ஆன்மாவினுடைய ஒளியானது நம்முடைய கண்களுக்கு நன்றாக தெரியும். அதை வெளிக்காட்ட முடியாது, ஆனால் அனுபவத்தால் அதை உணர முடியும். இது எல்லோராலும் உணர முடியும். ஏனென்றால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசியும் ஒரு தெய்வீக ஆற்றல் பொருந்திய உயிர்த்தன்மையானது தான். உடல் அதை வெளிப்படுத்துவதற்கான வழிதான் இந்த கண்ணீர் என்று அறிய வேண்டும். யாருக்கும் சொல்ல முடியாத வழிகள், மறைந்த துக்கங்கள், மனக்குழப்பங்கள் எல்லாம் அந்த தருணத்தில் உருகி வெளி ஓடிக்கொண்டிருக்கும். அது நம்மை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வீக நிகழ்ச்சி. ஆகவே கோயிலுக்குள் செல்லும் பொழுது கண்ணீர் வந்தால் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஒன்றுதான். நாம் தெய்வத்தினுடைய அருள் பார்வையில் உள்ளோம். தெய்வத்தினுடைய அருள் கடாட்சத்தில் இருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் கரைகிறது. நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேற்றப்படுகிறது. நம்முடைய பிரார்த்தனை இறைவன் கேட்கிறான் என்று நிச்சயமாக 100% நம்பலாம் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிறார்க்கு வாய்க்கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப்புலன் அனைத்தும் காளாமணி வணக்கே. ஓம் நமச்சிவாய்.